Hi friends, welcome back to the Jobin பயணம். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நியூ இயர் அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். இது டெல்லியில் இருக்க முருகன் கோவில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு தான் இந்த விளாகில் இருக்க போகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும். நாங்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு அங்கேருந்து அன்னதானம்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். இங்கே சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா டெல்லியில் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஆந்திரா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். அங்கே சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சு. அன்லிமிட்டட் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபுல் மீல்ஸாக வாங்கியாச்சு. நானும் தம்பியும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றோம். அதுவும் நம்ம ஊர் சாப்பாடு. ஏன்னா இல்லாத போது தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. ஊரில் இருக்கும் போதெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நான் அந்தளவுக்கு விருப்பப்பட மாட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அட நமக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாக ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்னு. நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி சாப்பிட்ட இடத்துல சாம்பார், பொரியல், கூட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் சாப்பிட்டா அப்படியே திருப்தி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்தியா கேட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே வந்து நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நியூ இயர் அப்படின்றனால நிறையா பக்கம் டெக்கரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே ஒரே ஒரு விஷயத்த எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் யாருமே அங்கே இருக்க எந்த பொருளையுமே சேதப்படுத்தலை, குட்டியாக கூட கில்ல கூட இல்லை யாருமே. ஆனால் நம்ம ஊரில் வச்சோம் அப்படின்னா எல்லாம் பிச்சு எரிஞ்சிடுறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அது எனக்கு இங்கே பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து அந்த ஃப்ளவர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ இந்தியா கேட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஃபுட்லாம் நிறையா பானிபூரி, சாட் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவுமே சாப்பிடல, எதுவும் வாங்கல. வரும்போது மட்டும் தம்பிக்கு பபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா போகும்போதே கேட்டான். அந்த கூட்டத்தில் போய் எப்படியும் அங்கே தம்பி விளாண்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு போகும்போது வாங்கலை. நாங்கள் போகும்போதே நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. 100க்கு ஒரு 50% லவ்வர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டம். அப்புறம் ஃபேமிலியோடும் நிறையா பேர் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது நல்ல வெயில் அப்படின்றனால எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் பெருசாக வந்து குளிராக இருந்துச்சுன்னா டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெயிலாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. நிறையா கூட்டமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்த. இவ்வளோ மக்களை எங்கடா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தோம் இந்தியா கேட்டை. இந்தியா கேட் வந்து இப்படி தான் ஒரு சுற்றிலும் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நியூ இயர் அப்படின்றனால சுற்றிலும் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கம்பி மாதிரிலாம் போட்டு தூண் வச்சுருந்தாங்க. உள்ள கேட்டு பக்கத்தில் போய் யாரும் தொடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே செக்யூரிட்டிக்காக ஒரு 2 பேர் போட்டிருந்தாங்க. அந்த சைடும் இந்த சைடும் நடந்துகிட்ருக்காங்க பாருங்கள் சென்டரில். யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக. உள்ளெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா அந்த கேட் மட்டும், அந்த பில்டிங் மட்டும்தான். உள்ளே போய் ரூம் மாதிரியும் கூட எதுவுமே இல்லை. இருந்தாலும் உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த கூட்டத்துல எல்லாம் போய் நின்று கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோன்னே தெரில. நானும் தம்பியும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்படி இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒளிஞ்சு விளாட்றோம், எங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்து அந்த சைடெலாம் என்ன இருக்குது அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம். அந்த சைடும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி அங்கே எதுக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே போனோம். அப்படின்னா அங்கே வந்து நிறைய பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஜனவரி 26 வருதுல்ல, அதுக்காக வந்து பூவெல்லாம் அந்த டைமில் பூத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தான் கரெக்டாக வச்சுருந்தாங்க. வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் அவங்களாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி வந்து நல்லா ஃபால்ஸ்லேருந்து விழுகிற மாதிரி அந்த சைடு விழுந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நிறைய செடி தான் வச்சுருந்தாங்க. அந்த ஜனவரி 26க்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் போயிட்டு இருந்துச்சு. நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சுச்சு அங்கே. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம். அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போனோம் அப்படின்னா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்ன ரீசனுக்காகலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே
ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இதான் ஈவெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்ல ஒரு செட்டப்பாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு தம்பி கூட விளையாண்டுட்டு அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு சரி கொஞ்சம் நேரம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பியும் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் காட்ட சொல்லி அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போனார். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகவும் என்னையும் வா வான்னு கூப்பிட்டான். சரின்னு நானும் கொஞ்சம் நேரம் அங்கே போய் நின்றுருந்தோம். அந்த பையனும் அந்த பெரியவரும் அவ்வளோ நல்லா ஆடினாங்க. அந்த குட்டி பையனும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்களும் அங்கே போன சமயம் அந்த குட்டி பையன் ஆடல. அந்த எங்கே இருக்காரு பாருங்க, அவர் தான் ஆடிட்டு இருந்தார். செம சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நாங்கள் அங்கே சுற்றி இருந்திருப்போம். அந்த 4 மணி நேரம் அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தார். இங்கே சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவங்க என்ன பாட்டு கேட்குறாங்களோ அந்த பாட்டை டெடிக்கேட்டடாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க பசங்களும் அவருக்கு வந்து நிறைய மணியெல்லாம் கொடுத்தாங்க. கையிலையும் கொடுத்தாங்க. அது இல்லாமல் கையில் இல்லை அப்படின்றவங்க மேக்ஸிமம் வந்து ஜிபே பண்ணாங்க. அங்கே பக்கத்துலேயே வச்சுருந்தார் அந்த ஜிபே கார்டு கூட. எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் ஜிபே பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்தோடனே தம்பி வந்து பபிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டார். இவர் ஊதிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு மிட்டாயும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பபிள்ஸும் அவருக்கு வாங்கிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்தாச்சு. இப்போ நாங்கள் இருக்க இடத்துக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டோம். டாக்ஸி வந்துருச்சு. டாக்ஸியில் ஏறி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர வழியில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அதுதான் இப்போ புதுசாக கட்டின நாடாளுமன்றமா. அதையும் நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். ஸ்டே டியூன் வித் மீ.